வணக்கம். இது தினமொரு தகவல். நான் ஐஸ்வர்யா. இந்த சேனலோட மோட்டிவே பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரிஷியஸ் டைமில் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எந்த அளவு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கிச்சனில் யூஸ் பண்ண வேண்டாத 5 விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிச்சனில் யூஸ் பண்ண வேண்டாத முதல் விஷயம் அலுமினிய பாத்திரங்கள். அலுமினிய பாத்திரம் அடுப்பில் வச்ச உடனேயே சூடாயிடும். ஸோ அதுக்கு ஹீட் அப்சர்வ் பண்ணுற குவாலிட்டி ஜாஸ்தி. எவசல்ல பாத்திரம் மற்ற மினரல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அலுமினியம் ரொம்ப சீப். ஏன்னா அது அபண்டண்ட்டாக கிடைக்குது. மற்ற மினரல்ஸை விட அலுமினியம் தான் ஜாஸ்தி கிடைக்குது நம்ம நாட்டில். ஸோ அதனால தான் அது ரொம்ப சீப்பாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அலுமினியம் அது ஒரு ஸ்லோ பாய்சன். ராஜா காலத்துலேருந்து இல்லை இன்னும் புராண காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் வாழற கைதிங்களுக்கு அலுமினிய பாத்திரத்தில் தான் சாப்பாடு கொடுப்பாங்களாம். ஏன்னா அது ஸ்லோ பாய்சன்கிறதுனால. இன்னும் சொல்ல போனால், இப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு இப்போ இந்த வருஷம் ஒரு அலுமினிய பாத்திரம் வாங்குறோன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து அதே அலுமினிய பாத்திரத்தை வெயிட் போட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக அதோடைய வெயிட்டு டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கும். ஏன்னா அது சாப்பாட்டோட மிக்ஸ் ஆகி அது நம்ம கன்சியூம் பண்ணி நம்ம உடம்புல அது டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம உடம்பால் இவ்வளோதான் அலுமினியம் அப்சர்வ் பண்ண முடியும்னு ஒரு ரேஷியோ இருக்குது. அதையும் தாண்டி உடம்புக்கு அலுமினியம் கொடுக்க காலப்போக்கில் நம்ம உடம்புக்கு சீரியஸ் ஹெல்த் அசாட்ஸும் கேன்சர்ஸ் அப்புறம் மற்ற விஷயம்லாம் வர அளவுக்கு ரொம்ப சீரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு கொண்டு போய் விடும். ஸோ பெட்டர் அவாய்ட் அலுமினிய யூட்டிலிட்டிஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தோம்னா, அலுமினிய பாத்திரத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் செம்பு பாத்திரம், எவர்சிலர் பாத்திரம், இந்த மாதிரி பாத்திரம்லாம் யூஸ் பண்ணலாம். வெங்கல பாத்திரத்தில் சமைச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஹீட் அப்படியே இருக்கும், ரொம்ப நேரம் சூடாகவே இருக்கும். அந்த மாதிரி ஆல்டர்னேட் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் அலுமினிய ஃபாயில்ஸ். இப்போ இருக்கிற பேண்டமிக்கில் கொரோனா பீரியடில் நிறைய அம்மாக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தைங்க சப்பாத்தி விராப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடும்போது கைப்படாமல் சாப்பிட்றதுக்கு அலுமினியம் ஃபாயில்ஸ் தான் யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது சேஃப்னு நினைக்கிறாங்க. பட் அது இல்லவே இல்லை. அலுமினியம் பாத்திரத்தில் எந்தெந்த ஹசார்ட்ஸ் சொன்னேனோ அதே மாதிரி ஹசார்ட்ஸ் அலுமினியம் ஃபாயில்ஸ்லேயும் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் சூடாக அலுமினியம் ஃபாயில்ஸில் விராப் பண்ணி வைக்கும்போது அலுமினியம் ஃபாயில் இருக்கிற அலுமினியம் சாப்பாட்டோட கண்டிப்பா மிக்ஸ் ஆகும். ஸோ அதை குழந்தைங்க கன்சியூம் பண்ணும்போது அவங்க உடம்புல இருக்கிற அலுமினியம் டெபாசிட்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் காலப்போக்கில். அதே மாதிரி தான் அலுமினியம் பாத்திரத்தில் இருக்கிற மாதிரியே தான் அலுமினியம் ஃபாயில்லையும் நிறைய டெபாசிஷன் நடக்கும். இன்னும் சில ஹோட்டல்ஸ்லலாம் அலுமினியம் ஃபாயில் பேக்கெட்ஸ் பவுச்சஸ்லலாம் சுட பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், கிரேவிஸ் எல்லாம் அப்படியே பேக் பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் சில ஹோட்டல்ஸில் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அவங்க கஸ்டமர்ஸ் கேட்கும்போது தான் கிரில் பண்ணுறது, மைக்ரோவேவில் வச்சு ஹீட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக பயங்கரமாக ஹெல்த் அசார்ட்ஸ் லீட் பண்ணும். ஸோ பெட்டர் அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதும், அந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பவுச்சஸ், அலுமினியம் ஃபாயில்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் மூணாவதா என்னென்னா, நான்ஸ்டிக் பேன்ஸ் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். நான்ஸ்டிக் பேனில் ஆயில் அப்சர்வ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த திக்காக பிளாக் கலரில் ஒரு கோட்டிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் டெஃப்லான் கோட்டிங்னு பேர். இந்த டெஃப்லான் கோட்டிங் என்ன பண்ணுன்னா, நீங்கள் சமைக்கும்போது அந்த சாப்பாட்டோட அந்த டெஃப்லான் கோட்டிங்கும் மிக்ஸ் ஆகும்போது இட் ரிலீஸஸ் 6 kinds of chemicals. அது ரொம்ப சீரியஸான ஹசார்ட்ஸை விளைவிக்கும். காலப்போக்கில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய உடம்புக்கு பிரச்சனை வரும். ஸோ நான்ஸ்டிக் பேனும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான்ஸ்டிக் பேன்ஸ்க்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலான்னா, இரும்பு தவா, இரும்பு கடாய் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அயன் டெஃபிஷியன்சி இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய அயன் டெஃபிஷியன்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இரும்பு கடாய், இரும்பு பேன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த அயன் டெஃபிஷியன்சியும் நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். அவாய்ட் பண்ண வேண்டிய 4வது விஷயம்
ரீஃபைண்ட் ஆயில். ரீஃபைண்ட் ஆயில் அதாவது ஜென்ரலாகவே ஆயில் அப்படிங்கிறத ரெண்டு விஷயத்தில் பியூரிஃபை பண்ணுவாங்க. ஒன்று ரிஃபைனிங் ப்ராசஸ், இன்னொன்று ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸும். ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, சாதாரணமாக வடிகட்டுறது தான். ஆனால் இந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரிஃபைன் பண்ணுறதுக்காக, ஒரு ஆயிலை பியூரிஃபை பண்ணுறதுக்காக நிறைய ஆசிட்ஸ், நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ ரிஃபைன்டு ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கடுகு எண்ணெய், அப்புறம் நல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ரிஃபைன்டு ஆயிலுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தோம்னா கடுகு எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் சில இடத்துல கண்ணுக்கு எதிராக செக்கில் ஆட்டின எண்ணெய்லாம் விற்கிறாங்க பாட்டிலில் போட்டுன்னு, அந்த மாதிரி எண்ணெய் வாங்கலாம். இப்போ நான் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா செக்கிற ஆட்டின எண்ணெய்லாம் கிடைக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா பேக்கெட்டில் ஃபில்டர்டுன்னு போட்டிருக்கான்னு பார்த்து வாங்குவேன். ஃபில்டர் எண்ணெய் ரிஃபைன்டு எண்ணெயை விட ரொம்ப பெட்டர். ஸோ ரிஃபைன்டு ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. ஃபில்டர்ட் ஆயில் இல்லை செக்கில் ஆட்டின எண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவாய்ட் பண்ண வேண்டிய 5வது விஷயம் பிளாஸ்டிக் பாக்ஸஸ். பிளாஸ்டிக் டப்பாலாம் ஏதாவது ஒரு பருப்புலேருந்து அரிசிலேருந்து ஏதாவது ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற வரைக்கும் ஓகே. பட் அதையே குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸாவோ இல்லை பெரியவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாவோ பேக் பண்ணி கொடுக்கும்போது நம்ம கொதிக்க சாம்பாரோ கொதிக்க சாப்பாடு அதில் போடும்போது அதில் இருக்கிற பாலிஈத்தீன் மாதிரி கெமிக்கல்ஸ் அந்த சாப்பாட்டில் கண்டிப்பாக இறங்கும். சுட போட்டு கொடுக்கும்போது மத்தியானத்துக்கு குழந்தைங்க அதை சாப்பிடும்போது அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் இருக்கிற கெமிக்கல் ஸ்லோவாக குழந்தைங்க உடம்புல டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிளாஸ்டிக் டப்பாஸ், பிளாஸ்டிக் அந்த மாதிரி ஐட்டம்ஸை லஞ்ச் பாக்ஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது சாப்பாடு பேக் பண்ணுற ஐட்டம்ஸ்க்கோ அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. Bye bye.